வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம disorders of the excretory system பார்க்கலாம். ஸோ இதில் urinary tract infection, uremia, renal calculi, that is kidney stone, then kidney disease எல்லாம் நம்ம பார்க்கலாம். urinary tract infection பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் parts of the excretory system. So pair of kidney, ureter, then urinary bladder, then urethra. The urethra was zoom பண்ணி போட்டுருக்கோம் பாருங்க. So இங்க வந்து bacterial travel up the urethra. So urethra வழியா bacteria மேல infectionக்காக போறத பார்க்கிறோம். So இங்க பாருங்க கிட்னில இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது வந்து நம்ம பைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். தென் யூரேட்டர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா பிளாடர், யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து சிஸ்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். யூரித்ரால இன்ஃபெக்ஷன் இருக்கிறத யூரித்ரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் மேல்ல வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட், அங்க இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது வந்து ப்ராஸ்டேட்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். Female's urethra is very short and its external opening is close to the anal opening. Hence, improper toilet habits can easily carry fecal bacteria into the urethra. So, female urethra வந்து it's a very short இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். And it is external opening is very close to the anal opening. So, improper toilet habits can easily carry the fecal bacteria to the urethra. The urethral mucosa is continuous with the urinary tract, and the inflammation of the urethra, which leads to urethritis, can ascend the tract to cause bladder inflammation, that is cystitis, or even renal inflammation, that we call it as pyelitis or pyelonephritis அப்படினு நம்ம சொல்றோம். Okay, so urethral mucosa. So mucosa layer நமக்கு தெரியும். urethraல இருக்கிற mucosa வந்து it is continuous-ஆ இருக்கு till the urinary tract வரைக்கும். It causes inflammation in the urethra, we call it as urethritis. After it ascend the tract to the and cause bladder inflammation. அதனால மேல போய் bladder, urinary bladder இருக்கு, அங்கேயும் inflammation கிரியேட் பண்ணுது. அத நம்ம cystitis அப்படின்னு சொல்றோம். Even the renal inflammation, kidney inflammation-க்கு இது வந்து வழிவகுக்குதுன்னு பார்க்கிறோம். அதுதான் நம்ம pyelitis or pyelonephritis அப்படின்னு நம்ம சொல்றோம். Symptoms include dysuria, that is painful urination, and urinary urgency. So urine வந்து urgent-ஆ வர மாதிரி இருக்கிற ஒரு feeling. Then fever and sometimes cloudy or blood-tinged urine. So கலங்கலான அல்லது இரத்தத்துடன் கூடிய urine அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சிறுநீர் போக்கு. So when the kidneys are inflamed, back pain and severe headache often occur. ஸோ கிட்னி வந்து வீங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பேக் பெயின் வரும், அடிக்கடி தலைவலி வரும் அப்படின்னு பார்ப்போம். மோஸ்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கேன் பி ட்ரீட்டட் பை ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிடலாம்னு பார்ப்போம். இந்த டயக்ராம் பாருங்க, ஹெல்த்தி கிட்னி அண்ட் டிசீஸ்டு கிட்னி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். கலர் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, டிசீஸ்டு கிட்னி அப்படின்ட்டு. ரீனல் ஃபெயிலியர் ஆர் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆஃப் த கிட்னிஸ் டு எக்ஸ்க்ரீட் வேஸ்ட் மே லீட்ஸ் டு அக்குமுலேஷன் ஆஃப் யூரியா வித் மார்க்ட் ரிடக்ஷன் இன் த யூரின் அவுட்புட். ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பாடியிலேருந்து வேஸ்ட் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. ஸோ பாடியிலேயே வந்து யூரியா அக்குமுலேஷன் ஆயிரும். Then urine output also reduce iron. Renal failure are two types: acute renal failure and chronic renal failure. Acute renal failure la the kidney stops its function abruptly, but there are chances for recovery of kidney functions. So kidney stop ஆகிறது வந்து சடனா வந்து ஸ்டாப் ஆயிருது, கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து சடனா ஸ்டாப் ஆயிருது அப்படின்னு பார்ப்போம். But there are chances for recovery of the kidney function. But whereas in chronic renal failure, there is a progressive loss of function of the nephrons, which gradually decrease the functions of the kidney. So chronic renal failure na ரொம்ப நாளா இருக்கிற renal failure அப்படின்னு பார்க்கிறோம்.
இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் which gradually decrease the functions of the kidney. ஸோ நெஃப்ரானோட ஃபங்க்ஷன் வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் யூரிமியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். யூரிமியா is characterized by increase in urea and other non-protein nitrogenous substances like uric acid and creatinine in blood. So increase in urea in the body, we call it as uremia. Not only urea and other non-protein substances, nitrogenous waste like uric acid and creatinine in our blood. Normal urea level in human blood is about 17 to 30 milligram per 100 milliliter of blood. The urea concentration rises as 10 times of normal levels during chronic renal failure. So chronic renal failure na normal level விட 10 times க்கு அதிகமா வந்து யூரியா வந்து பாடியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். And renal calculi அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்க. கிட்னில கல் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, renal stone, கிட்னி ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ யூரேட்டர்லாம் அங்கங்கே வந்து பேட்சாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அதுதான் வந்து ரீனல் கால்குலி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ரீனல் கால்குலி, கிட்னி ஸ்டோன் ஆர் கால்குலி ஆர் ஆல்சோ கால்டு ரீனல் ஸ்டோன் ஆர் nephrolithosis is the formation of the hard stone-like masses in the renal tube of the renal pelvis. So renal pelvisல இருக்கிற renal tubeல then the mass of stones வந்து இருக்குன்னு பார்க்கணும். Okay. Then it is mainly due to the accumulation of the soluble crystals of salts of sodium oxalate and certain phosphates. So இந்த ஸ்டோன் வந்து எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும்னா soluble crystals of salts of sodium oxalate and certain phosphates மூலமா ஏற்படுதுன்னு பார்க்கணும். This results in severe pain called renal colic pain, சிறுநீரக குடல் வலி, and can cause scares in the kidneys. கிட்னில வந்து தழும்பு இருக்கிற மாதிரி ஆயிரும். The renal stones can be removed by techniques like pileotomy or lithotripsy அப்படிங்கிற ரெண்டு டெக்னிக்ஸ் மூலமா we can remove the stones அப்படின்னு பார்ப்போம். Then glomerulonephritis. ஸோ நமக்கு தெரியும் நெஃப்ரான்ஸ்ல வந்து குளோமர்லஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்க வந்து இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா, ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த குளோமருலஸ் we call it as glomerulonephritis அப்படின்னு பார்க்குறோம். இங்க பாருங்க, புரோட்டீன் யூரியா, யூரின்ல புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அதை புரோட்டீன் யூரியான்னு சொல்றோம். யூரின்ல பிளட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெமட்டூரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டு கண்டிஷன் இருக்கு, நம்ம பார்க்கலாம். glomerulonephritis, it is also called Bright's disease, and it is characterized by inflammation of the glomeruli of both kidneys and is usually due to post-streptococcal infection that occurs in children. So streptococcal bacteria மூலமா ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் சில்ட்ரன்ஸ்ல அப்படி சொல்லி பார்க்கணும். இது பிரைட்ஸ் டிசீஸ் பேர் இருக்கு. போத் கிட்னிஸ்ல இருக்கிற குளோமருலஸ்லயும் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெமட்டூரியா, சிறுநீர்ல வந்து பிளட், யூரின்ல பிளட் வெளியேறது. தென் புரோட்டீன் யூரியா அப்படின்னா யூரின்ல வந்து புரோட்டீன் ரிலீஸ் ஆகிறது. சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன் அண்ட் ஆலிகோ யூரியான்னு சொல்லுவோம். ஆலிகோ யூரியானா ரெடியூஸ்டு யூரின் அவுட்புட். சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன் அப்படின்னா சால்ட்டும் வாட்டரும் பாடியில வந்து தேங்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். தென் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பல்மோனரி எடிமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹைப்பர் டென்ஷன் நமக்கு தெரியும் பிபி. பல்மோனரி எடிமானா லங்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகுது, நுரையீரல் வீக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேங்க்யூ.